வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். இப்போ ரீசெண்டாக நிறைய ஆய்வுகளில் நம்ம உணர்வுகள் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்ட்மேக் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அமெரிக்காவில் நம்ம வெளிப்படுத்துகிற உணர்வுகள் சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. பிரபஞ்ச பேராற்றலோடு தொடர்பு கொள்வதற்கான திறவுகோலாக நம்ம வெளிப்படுத்துகிற உணர்வுகள் இருக்குங்க. நம்ம என்ன மாதிரி உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழ்நிலைகளை நம்ம அட்ராக்ட் பண்ணுறோங்க, நம்ம ஈர்க்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம வெளிப்படுத்துகிற பாசிட்டிவான நெகட்டிவான உணர்வுகள் மூலமாக எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சில உதாரணங்கள் மூலமா இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஜூம் கன்சல்டேஷன்ல என் கூட இன்டராக்ட் பண்ணாரு. அப்ப அவர் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தவறு செய்ததா என்கிட்ட சொன்னாருங்க. அந்த தவறு செய்யறதுக்கு முன்னாடி அவர் குடும்பத்துல எல்லாரும் அவர் அதிகமா நேசிச்சாங்க, மரியாதையோட நடத்தினாங்க அப்படின்னாரு. ஆனா அந்த தவறு செய்ததை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் குடும்பத்துல இவரை யாரும் சரியா மதிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் உணர ஆரம்பிச்சாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதிகப்படியான குற்ற உணர்வோடு அவர் இருந்தாருங்க. ஒரு மனிதன் அதிகப்படியான குற்ற உணர்வோடு இருந்தார் அப்படின்னா பிரபஞ்சம் என்ன தெரியுமா பண்ணோம்? அவர் தண்டிக்கப்படுற மாதிரி சூழ்நிலைகளை அனுமதிக்குங்க. அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அவருடைய லைஃப்ல அதிகமா வரும். இந்த சகோதரருடைய வாழ்க்கையில எங்க தெரியுமா அது அஃபெக்ட் ஆச்சு? அவருடைய வேலையிலங்க. குற்ற உணர்வு அதிகமா அவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரால் நிரந்தரமா ஒரு வேலையில இருக்க முடியலங்க. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த வேலையில இருந்து அவர் அனுப்பிடுறாங்க. ஆனா இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் வேலையில நல்ல நிலையில இருந்திருக்காருங்க. அதாவது நல்ல போஸ்டிங்ல பல பேருக்கு முன்மாதிரியா அவர் இருந்திருக்காரு. ஆனா குற்ற உணர்வு வெளிப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிரந்தரமா அவரால் ஒரு வேலையில இருக்க முடியலங்க. காரணங்கள் ஏதாவது சொல்லி அந்த கம்பெனில இருந்து அவர் வேலையை விட்டு எடுத்துடுறாங்க. ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்க. நம் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக பிரபஞ்ச பேராற்றல் இருக்கு. இப்ப இந்த சகோதரர் பிரதானமாக குற்ற உணர்வை அதிகமா வெளிப்படுத்தினதுனால அந்த பிரபஞ்ச பேராற்றல் என்ன பண்ணுச்சு? அவருடைய உணர்வை தான் அது வெளி உலகத்துல பிரதிபலிச்சது. அதற்கு தகுந்த சூழ்நிலைகள் தான் அவருடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சது. குறிப்பா அவருடைய வேலையில நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளுடைய பிரதிபலிப்பு தாங்க. நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு அவருக்குள்ள அவர் உணர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் அவருக்கு வர ஆரம்பிச்சதுங்க அவர் வாழ்க்கையில. இப்போ ஒரு பாசிட்டிவான உணர்வை நம்ம உதாரணம் எடுத்துக்குவோங்க. இன்னசென்ட். ஒரு நபர் கள்ளங்கபடமின்றி வெள்ளந்தியா இருக்காருன்னு வைங்களேன். அவருக்கு பிரபஞ்சம் என்ன மாதிரி சூழ்நிலைகளை தெரியுமா கொண்டு வரும்? அவர் ஈஸியா பாத்தீங்கன்னா மனிதர்கள் மன்னிச்சிடுவாங்க. இவர் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ தவறு செஞ்சிருந்தா கூட மற்ற மனிதர்கள் இவரை மன்னிச்சிடுவாங்க. இவருடைய உணர்வு நிலையை எல்லாரும் பிரதிபலிப்பாங்க. இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான உணர்வினுடைய தாக்கம் எல்லார்கிட்ட இருந்தும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குங்க. எளிதா இந்த நபர் எல்லாருமே மன்னிச்சிடுவாங்க. இவர் பண்ற காரியங்களை யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவர்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை மட்டும்தான் எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இவரால் நிறைவா இருக்க முடியுங்க. இப்போ ஒரு நெகட்டிவான உணர்வை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்குவோங்க. பயம். ஒரு நபருக்கு அவர் அறியாம அவருக்குள்ள நிறைய பயம் இருந்தது அப்படின்னா மற்றவர்கள் அவரை இழிவுபடுத்துற மாதிரி சூழ்நிலைகள் அதிகமா வருங்க. என் கூட ஜூம் கன்சல்டேஷன்ல இன்டராக்ட் பண்ண இன்னொரு சகோதரருக்கு அவர் அறியாம அதிகமான பயம் அவர்கிட்ட இருந்ததுங்க. தன்னுடைய கடந்த காலம் மாதிரியே எதிர்காலம் மாறிடுமோங்கிற ஒரு பயத்தோட தான் அவர் இருந்தாரு. இதனால என்ன தெரியுமா அவருக்கு நடந்தது? அவர் வீட்டுல வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேர் அவரை இழிவுபடுத்துற மாதிரி காயப்படுத்துற மாதிரி சூழ்நிலைகள் அவருக்கு அடிக்கடி அமைஞ்சுக்கிட்டே இருந்ததுங்க. அவர் எங்க போனாலுமே மனிதர்கள் ஈஸியா அவரை காயப்படுத்திடுறாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அவர் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவர் அறியாம பயத்தை அதிகமா வெளிப்படுத்துறதுனால தன்னை இழிவுபடுத்துற மாதிரி மனிதர்களை அவருடைய வாழ்க்கையில அதிகமா அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. அந்த சகோதரருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுங்க. இதனால மனிதர்கள் மேல உள்ள நம்பிக்கையை அவர் சுத்தமா இழந்துட்டாரு. இப்போ ஒரு பாசிட்டிவான உணர்வை நம்ம உதாரணமா எடுத்துக்குவோங்க. திருப்தி. ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப திருப்தியா இருக்காருன்னு வைங்க. அதாவது பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா பிரபஞ்சம் அவருடைய வாழ்க்கையில என்ன மாதிரி சூழ்நிலைகளை தெரியுமா கொண்டு வரும்? நிறைய பாசிட்டிவான மனிதர்களை அவர் சந்திப்பாருங்க. நிறைய வாய்ப்புகள் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே கிடைத்த விஷயங்கள்ல அவர் திருப்தியா இருக்கிற உணர்வை வெளிப்படுத்துறதுனால இன்னும் அவர் நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை பிரபஞ்சம் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்குங்க. தன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லைங்கிற உணர்வோட வாழ்ந்துகிட்டு இருக்க நபர் பாத்தீங்கன்னா நிறைய இழப்புகள் அவருடைய வாழ்க்கையில சந்திப்பாருங்க. அது பொருளாதார ரீதியா இருக்கலாம், இல்ல உறவுகள் சம்பந்தமா இருக்கலாம். என்கிட்ட அழகு இல்லை, படிப்பு இல்லை, சொத்துக்கள் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, இந்த மாதிரி மனநிலையில இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சூழ்நிலைகள் எதிர்மறையாதாங்க இருக்கும். இப்போ ஒரு பாசிட்டிவான உணர்வு உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னு நினைக்கிறேங்க. சக மனிதர்கள் மேல் உள்ள நம்பிக்கை.
என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நான் சந்திக்கிற எல்லா மனிதர்களையும் நான் நேசிக்கிறேங்க. எல்லார் மேலேயும் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். எல்லார்கிட்டயும் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நான் கவனிக்கிறேங்க. எல்லார்கிட்டயும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 தன்மைகள் இருக்கதான் செய்யும். இறைவன் எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்ணும்போது கண்டிப்பா எல்லார்கிட்டயும் நற்குணங்கள் இருக்குங்க. நான் அந்த நற்குணங்களை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன். இதனால என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி தெரியுமா இருந்திருக்கு? இக்கட்டான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நிறைய நபர்கள் என் வாழ்க்கையில உதவிக்கு வந்திருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எங்க இருந்து இவங்க எல்லாம் வந்து எனக்கு உதவி செய்யறாங்கிறத நான் யோசிச்சு பார்க்கும்போது இப்பயுமே எனக்கு அது ஒரு அற்புதமா தாங்க தெரியுது. நீங்க எந்த எதிர்பார்ப்பின்றி எல்லாரையும் நேசித்து எல்லார் மேலேயும் நம்பிக்கையோட நீங்க இருக்கும்போது சவாலான சூழ்நிலைகள்ல மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி நிறைய கிடைக்குங்க. தனிப்பட்ட முறையில உங்களை யாராவது ஏமாத்திருக்கலாம், துரோகம் கூட பண்ணிருக்கலாம். ஒரு முக்கியமான புரிதல் உங்களுக்கு வேணுங்க. அது என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே அந்த கான்சியஸ்னஸ்னுடைய எக்ஸ்பிரஷன் தான். அந்த இறைத்தன்மையினுடைய வெவ்வேறு எக்ஸ்பிரஷன் தான் நம்ம எல்லாருமேங்க. நம்ம எல்லாருமே டீப்பர் லெவல்ல ஒண்ணுதாங்க. ஒருத்தர் உங்களை ஏமாத்துறாரு, துரோகம் பண்ணியிருக்காருன்னா அவர் கையை வச்சு அவர் கண்ணை அவர் குத்திருக்காரு. இதுதான் லா ஆஃப் கர்மாங்க. அதனால எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் சரிங்க, மனசுக்குள்ள கோபம், வெறுப்பு, வன்மம் இதெல்லாம் வேணவே வேணாங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தான் பாதிப்பை கொண்டு வரும் அப்படிங்கிற அந்த புரிதல் உங்களுக்கு வேணும். ஒருத்தர் உங்களை ஏமாத்திருக்காரு, துரோகம் பண்ணியிருக்காரு அப்படின்னா லா ஆஃப் கர்மா படி பிரபஞ்சம் அந்த நபருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்களை அது கற்றுக் கொடுத்துருங்க. அதனுடைய ஸ்டைல அது பண்ணிடும். அந்த காரியங்களை நினைச்சு நீங்க குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்குள்ள நீங்க எப்பயும் அமைதியும் அன்பையும் உணரணும். அதுதான் முக்கியம். உங்க வீட்டுல இல்ல வேலை பார்க்குற இடத்துல சில பேர் பாத்தீங்கன்னா காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் சொல்லி உங்களுக்கு அதிகமா வேதனையை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து நீங்க எப்படி உங்களை தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிளான பயிற்சி இப்ப உங்களுக்கு நான் சொல்லி தரேங்க. இப்ப ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஜோக்கர் படத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. நல்லா உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை அதிகமா காயப்படுத்துறாரு பாருங்களேன் ஒரு நபர். அவருக்கு ஜோக்கர் மேக்கப் நீங்க போடுற மாதிரி கண்களை மூடி நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்க. அவர் தலைமுடியெல்லாம் நீங்க ஃபிட் பண்றீங்க, ஃபேஸ்ல மேக்கப் எல்லாம் போடுறீங்க. அவர் ஜோக்கர் ஆடையெல்லாம் அணிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஜோக்கரை முற்றிலும் மாறி உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசும்போது அந்த வார்த்தைகள் ஏதாவது உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதா அப்படிங்கிறத அப்படி சும்மா நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன். அது ரொம்ப காமிக்கலா தான் இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவர் காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகள் பேசும்போது இந்த டொனால்டு கார்ட்டூன்ல பேசும் பாருங்களேன், அந்த மாதிரி வார்த்தைகள் மூலமா அவர் பேசுற மாதிரி நீங்க சும்மா உங்க கற்பனை திறனை வளர்த்து அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்களேன். 2 நிமிஷம் இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டு உங்க கண்களை திறங்க. அதுக்கப்புறம் அந்த நபரை பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்களேன். அவர் பேசின வார்த்தைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது எந்த தாக்கத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தாதுங்க. அந்த நபர் அறியாமையில இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. நம்ம தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சி எடுக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்குங்க. பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தும் போது எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். அப்ப நெகட்டிவான உணர்வுகளை நம்ம அதிகமா வெளிப்படுத்தணும் அப்படின்னா எதிர்மறையான சூழ்நிலைகளை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. அப்ப நெகட்டிவான உணர்வுகளை நம்ம கடந்து எப்படி நேர்மறையான உணர்வுகளை நம்ம அதிகமா வெளிப்படுத்தி வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னா குறிப்பா நம்ம பக்திங்கிற அந்த உயர்ந்த உணர்வை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கணுங்க. பக்தி நான் சொல்லும் போது இறைவன் மேல உள்ள நம்பிக்கை, அன்பு, அந்த சரணாகதி மனநிலை தான் நான் சொல்றேங்க. என்னதான் நெகட்டிவான உணர்வுகள் நம்மளை சூழ்ந்து இருந்தாலும் கோயில், சர்ச், மாஸ்க் போன்ற இடங்கள்ல நம்ம இறைவனோட தொடர்புல இருக்கும்போது அந்த நெகட்டிவான உணர்வுகளுடைய அந்த தாக்கங்கள் நமக்கு இல்லாம இருக்குங்க. இதுவே இதற்கான ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இறை சிந்தனையோட பக்திங்கிற அந்த உயர்ந்த உணர்வை நம்ம வெளிப்படுத்தும் போது நெகட்டிவான உணர்வுகளுடைய தாக்கங்கள் நமக்கு இருக்காதுங்க. உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தி பாசிட்டிவான சூழ்நிலைகளை நம்ம வாழ்க்கையில ஈர்க்க முடியும். ஒரு ராஜா அவர் இருக்கிற கிராமத்துல ஒரு குளத்துல நிறைய மீன்களை வளர்க்குறாருங்க. அந்த மீன்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது மேல அதிகமான அன்பு வச்சிருக்காரு. அதனால ஊர் மக்கள் கிட்ட ஒரு கட்டளை இடுறாரு. என்ன அப்படின்னா இந்த குளத்துல யாரும் மீன்களை பிடிக்க கூடாது. அப்படி மீன்களை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு அவர் அறிவிச்சாருங்க. அதனால ஊர் மக்கள் யாருமே அந்த குளத்து பக்கம் போகவே மாட்டாங்க. அதே கிராமத்துல கோபின்னு ஒரு தொழிலதிபர் இருந்தாருங்க. அவர் தொழில மிகப்பெரிய நஷ்டங்க. அவருக்கு வறுமை கோட்டு கீழே போயிட்டாரு. அவர் குடும்பத்துல அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் 2 நாள் சாப்பிடவே இல்லைங்க. வேதனையில கோபி ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குளத்து பக்கம் நடந்து வர்றாரு. நிறைய மீன்கள் இருக்கிறத பாக்குறாரு. அப்ப யோசிச்சு பாக்குறாரு, குளத்துல இருக்கிற கொஞ்சம் மீன்களை பிடிச்சிட்டு போய் பக்கத்து கிராமத்துல வித்துட்டோம் அப்படின்னா ஒருவேளை சாப்பாட்டுக்காவது நமக்கு பணம் கிடைக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. யாருக்கும் தெரியாம கோபி என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன வலையை எடுத்துட்டு அந்த குளத்துக்குள்ள போறாரு மீன்களை பிடிக்கிறதுக்கு. அந்த நேரம் பார்த்து குதிரை சத்தம் கேக்குது. உடனே என்ன தெரியுமா பண்றாரு, வலையை அப்படியே குளத்துக்குள்ள போட்டாருங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த சேறு சகதி எல்லாம்
அவருடைய முகத்துல உடம்புல பூரா அவர் தடவிக்கிறாரு. ஏன்னா தான் யாருன்னு கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த குளத்து பக்கத்திலே கண்களை மூடி அவர் தியானம் பண்ற மாதிரி நடிக்கிறாருங்க. குதிரையில வந்தது வேற யாரும் இல்லைங்க, ராஜா தான். குதிரையில இருந்து இறங்கி அந்த குளத்து பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அவர் கிட்ட பார்க்க வர்றாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, யாரோ சாது இறைவன் நினைச்சிட்டு இந்த இடத்துல கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த சாதுனுடைய காலை தொட்டு கும்புறாரு. கை நிறைய பாத்தீங்கன்னா பொற்காசுகளை எடுத்து அந்த சாது முன்னாடி வச்சுட்டு நன்றி சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து குதிரையில கிளம்பி போறாருங்க. ராஜா போனதுக்கு அப்புறம் கோபி மெதுவா கண்களை திறந்து பாக்குறாரு. அவர் முன்னாடி நிறைய பொற்காசுகள்ங்க. அவ்வளவு சந்தோஷங்க அவருக்கு. அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இறைவனை நினைச்சிட்டு தியானம் பண்ற மாதிரி நான் நடிச்சதற்கு இவ்வளவு பொற்காசுகள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கைய இறைவனுக்கு அர்ப்பணிச்சு நான் வாழ்ந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள் நிகழும் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கே இறைவன் கிட்ட தன்னை முழுமையா அர்ப்பணிச்சாருங்க. கண்களை மூடி தியானம் பண்ற மாதிரி நடிச்சதுக்கே கோபியினுடைய வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம இடைவிடாமல் தியானம் பண்ணோம் அப்படின்னா எப்பேற்பட்ட அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையில பல இக்கட்டான சூழ்நிலைகளை தியானத்தின் மூலமா தாங்க நான் கடந்து வந்திருக்கேன். தியானத்தின் மூலமாக என்னை இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சதுனாலதான் அந்த மாதிரி அற்புதங்கள் என் வாழ்க்கையில நிகழ்ந்ததுங்க. பல இக்கட்டான சூழ்நிலைகளை என்னால எளிதா கடந்து வர முடிஞ்சது. ஒவ்வொரு நாளும் 20 இருந்து 30 நிமிஷம் நீங்க தியானம் பண்ணும்போது என்ன பண்றீங்க? உங்க ஈகோவை கரைக்கிறீங்க. நான் இல்ல இறைவா, எல்லாமே நீங்க தான் உங்களை இறைவன் கிட்ட அர்ப்பணிக்கிறீங்க. அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை நீங்க ஏற்படுத்துறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க மந்திர ஜபம் பண்ணும்போது, அந்த மந்த்ரா சாண்டிங் பண்ணும்போது உங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் அந்த மந்திரத்துக்கு அலைன்ட் ஆயிடுங்க. இதன் மூலமாக உயர்ந்த அதிர்வுகள் நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட நெகட்டிவான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க, அதை எதிர்கொள்வதற்கான ஆற்றல் உங்ககிட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் இரவு குறைந்தது அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரமாவது இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்க. அந்த டயத்துல தியானம் பண்ணுங்க, மந்திர ஜபம் பண்ணுங்க, நன்றி உணர்வு பிரார்த்தனையை பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்துங்க. இப்படி செய்வதன் மூலமாக நெகட்டிவான மனிதர்கள் சூழ்நிலைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தா கூட அதை உங்களால துணிச்சலா எதிர்கொள்ள முடியுங்க. அந்த நேரத்தில் தோண்டு போயிட மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பக்திங்கிற அந்த உயர்ந்த உணர்வை வெளிப்படுத்தும் போது தாழ்ந்த உணர்வுகளுடைய இடையூறு உங்களுக்கு எப்பயும் இருக்காதுங்க. இப்போ உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்க வெளிப்படுத்துற உணர்வுகள் சம்பந்தமான விழிப்புணர்வு உங்களுக்கு அதிகமா வேணுங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்க, பல அற்புதங்களை நிகழ்த்தும். உன் காத்திருப்பு முடிந்தது, தெய்வீக ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் வருகின்றன, யாமிருக்க பயமேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.